வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஃப்ரூட் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு எம்மியான செம்ம டெலிஷியஸான ஒரு ஃப்ரூட் கேசரி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த கேசரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் 1.5 கப் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பாதி வறுபட்டோன்னே கொஞ்சமாக நெய் சேர்த்து மறுபடியும் வறுக்க ஆரம்பிங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்தெடுங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்து கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளரி விதையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் இப்போ கேசரி செய்கிறோம். ஏன்னா அளவு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்றதுனால தான். இப்போ நான் அந்த நெய் இருக்குல்ல, அந்த கடாயிலே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கப் ரவைக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க, ஃப்ரூட் கேசரி வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா வெனிலா எசன்ஸ் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரூட் கேசரிக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நானே ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ரவையை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்து வரணும், நல்லா பூ மாதிரி மலர்ந்து வரணும். ரவை வந்து எந்த அளவுக்கு ரவையை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேசரி வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்து வரும் ரவையும். இப்போ இதுக்கு வந்து நான் 1.25 கப் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரவை சேர்க்கக்குள்ளே எப்படி ஸ்லோ பண்ணோமோ ஃப்ளேமை, அதே போல் தான் சுகர் சேர்க்கக்குள்ளேயும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா தான் அந்த கட்டி விழாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்து ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் சூடான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரூட் கேசரி அப்படின்றதுனால நான் இதில் எந்த கலரும் சேர்க்கல. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சையும் வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கேசரி நல்லா வதக்குனிங்கன்னா இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு கேசரி நல்லா ஒரு சேர வரும். இந்த அளவுக்கு வருது பாருங்கள். எண்ணெய் அப்போ தான் பிரிய ஆரம்பிக்குது, பாத்திரத்தில் ஒட்டாமல் கேசரி வருது பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரூட் சேருங்க. ஏன்னா அடுப்பை நீங்கள் ஆனில் வச்சு ஃப்ரூட் சேர்த்திங்கன்னா ஆப்பிள் அப்புறம் வந்து மாதுளை ரெண்டுமே வெந்து அதோட கலரே வந்து நல்லா இருக்காது. கலர் வந்து சுத்தமாக போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, சப்புன்னு இருக்கும். இப்போ நீங்கள் சேர்க்கக்குள்ள டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேசரி ஆறுனதுக்கு அப்புறம் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.